ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய நாகு பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி அந்த கவரில் வந்து நம்முடைய விஜய்க்கு நம்முடைய மல்லிக்கு வந்து கல்யாணம் ஆகிற மாதிரி இருந்த ஃபோட்டோவை வந்து அந்த கவருக்குள்ளே போட்டு அரவிந்த் கீழே வந்து கொடுத்துட்றாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டவசமாக வந்து அப்படி அந்த கவரில் என்ன தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாருங்க. அதில் பார்த்திங்கன்னா விஜய்க்கும் மல்லிக்கு வந்து கல்யாணம் ஆகிற மாதிரி இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டு பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிட்டு நம்முடைய பத்ரபாபு கீழே வந்து சத்தம் போடுறாங்க அரவிந்த். எதுக்காக மாப்பிள்ளை இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க, எதுக்காக இவ்வளோ சத்தம் போடுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, நீ என்கிட்ட வந்து என்னையா சொன்ன, உன் தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் ஆகலை, சும்மா வந்து அந்த வெண்பாபு குட்டியை அந்த வெண்பா பிள்ளையை வந்து பார்த்துக்கிட்டு தானே வந்து போயிருக்கான்னு சொன்னேன். இப்போ என்னன்னா அவங்க 2 பேருக்கு வந்து கல்யாணம் ஆகிற மாதிரி வந்து ஃபோட்டோ, இது என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து சும்மா ஃபேக்காக இருக்கும் மாப்பிள்ளை, இதெல்லாம் நீங்கள் வந்து நம்பாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோ முதல்ல யார் கொடுத்ததுன்னு வந்து தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. யார் மாப்பிள்ளை அப்படின்ட்டு வந்து கேட்டது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒய்ஃப் வந்து நாகு தான் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா, நாகு உன்னுடைய சூழ்ச்சி வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டியா, மல்லியோட கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. சார் முதல்ல வந்து எனக்கு வந்து பதில் சொல்லுங்கள், இந்த ஃபோட்டோவுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க, எனக்கு வந்து இப்போயே வந்து காரணம் வந்து தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பத்ரபாவை பிடிச்சி நம்ம அரவிந்த் வந்து பயங்கரமாக வந்து டென்ஷனாக வராங்க. அதே சமயம் நம்மளுடைய விஜய் வந்து அந்த நேரத்தில் வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு பாரு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் வந்து உண்மையை வந்து சொல்லியிருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து பார்க்குறப்பெல்லாம் வந்து எதுவுமே வந்து சொல்லாத மௌனத்தோடு வந்து போயிடுறீங்க. இப்போ வந்து எதுக்காக வந்து இங்கே வந்திருக்கீங்க, இந்த நிச்சயத்தை வந்து நிப்பாட்டலானா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. சார் நான் வந்து சும்மா தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய விஜய் சார் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சார் உங்களுடைய குழந்தைய வந்து பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தானே வந்து மல்லி வந்தா, உங்களுக்கு வந்து ஒய்ஃபாக ஒன்றும் வரல அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அது இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய விஜய் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஒன்று என்ன கேட்குறேன், சார் அப்போ இந்த ஃபோட்டோவுக்கு வந்து என்ன பதில் சொல்ல போகிறீங்க, இதில் வந்து மல்லிக்கும் உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிற மாதிரி வந்து ஃபோட்டோ இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் வந்து இது ஒரு ட்ராமா கல்யாணம், அப்போ எடுத்து போட்டோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாரா, இல்லை மல்லிகை எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து சொல்லி அந்த நிச்சயத்தை வந்து நிப்பாட்டி நம்மளுடைய அரவிந்துக்கு வந்து நடக்க போகிற நிச்சயதார்த்தம் வந்து நிப்பாட்டி நம்முடைய விஜய் சாரும் மல்லியும் வந்து ஒன்றா சேருவாங்களா, இதுக்கு வந்து நம்முடைய பத்ரபாவை வந்து எந்த மாதிரி வந்து முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோட் வந்து இருக்க போகுது. என்ன இருந்தாலும் வந்து நம்மளுடைய நாகோட மூலங்க எப்படியாவது வந்து விஜய் கூட வந்து வாழ வைக்கணும்னு வந்து நம்மளுடைய மல்லியை வந்து ரொம்பவுமே வந்து போராடுறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் வந்து சுயநலமாக இருந்தாலுமே வந்து வரப்போகிற எபிசோட்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி வந்து எப்படியெல்லாம் வந்து நம்முடைய வெண்பாவை வந்து பார்த்துக்க போகிறாங்க, நம்முடைய விஜய் கூட வந்து சேர போகிறாங்க அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் இருக்க போது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.